ரமலானுடைய மாதம் நம்மை நோக்கி மிக வேகமாகவே நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நோன்பு சார்ந்த ஒரு சில விஷயங்களை பற்றி நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், ரமலானுக்காக வேண்டிய ஒரு மனிதன் அமல் ரீதியாக முன்பே தயாராக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனோ தானோ என்று கடந்து செல்லக்கூடிய ஏனைய 11 மாதங்களைப் போல் சாதாரணமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு மாதம் அல்ல ரமலானுடைய மாதம் என்பது. இஸ்லாத்தினுடைய கடமைகளின் பட்டியல் கலிமாவில் தொழுகையில் தொடங்கி ஹஜ்ஜோடு நிறைவு பெறுகிறது 5 கடமைகள். 5 கடமைகளில் எந்த கடமைக்கும் எந்த பரலுக்கும் எந்த ஒரு இபாதத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதிர்வர இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பிற்கு வைத்திருக்கிறான் என்பதை நாம் சற்றே விளங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்ட விசுவாசிகளே குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் உங்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாயத்தினர்களின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்றுதான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் லஅல்லக்கும் தத்தகூன் நீங்கள் இறையச்சம் பெற வேண்டும் என்கிற காரணத்தினால் உங்களுக்கு நோன்பு கடமை. நோன்பு வந்தால் அது உங்களுடைய மனதில் இறையச்சத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நோன்பை கடமையாக்கி இருப்பதாக திருமறை வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நோன்பு ஏன் அந்தளவிற்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதன் இஹ்லாஸாக பரிபூர்ணமாக அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு அமலாக நோன்பு இருக்கிறது. உதாரணத்திற்கு தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் தொழுகிறார், பள்ளிவாசலில் வந்து தக்பீர் கட்டி நின்று ருக்கு சுஜூதோடு சேர்ந்து ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நின்று தொழுகிறார்னு சொன்னால், நைட்டு முழுக்க இரவு முழுக்க நின்று பள்ளிவாசலில் தொழுதாலோ அல்லது வீட்டில் தொழுதாலோ அந்த தொழுகையை வெளியிலிருந்து பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. யாராச்சும் கடந்து போகிறாங்கன்னா, இங்கே பார் இவர் தொழுதுட்டு இருக்கிறார், இவர் எப்பயுமே தொழுகையாளியாக இருக்கிறார், இத்தனை மணிக்கு வந்தால் பள்ளிவாசலில் இவரை பார்க்கலாம், இவர் தொழுவார், இவர் முன்பின் சுன்னத்துக்களை சரியாக தொழுவார், தொழுகையை விடாமல் தொழுவார் என்று அவருடைய தொழுகை பிற மக்களுக்கு மத்தியில் காட்சிப்படுத்தக்கூடிய பங்கை பெற்றிருக்கிறது. வெளியிருந்து பார்த்தா தொழுகை தெரியும், தொழுகையாலே வெளியே பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ ஒரு சமயத்தில் ஷைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாக அந்த தொழுகை பிறர் பார்ப்பதன் காரணமாக அவருக்கு மனதில் பெருமையை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ 1க்கு 10 பேர் போய் ஒரு 4 பேர் போய் கரெக்டாக தொழுதுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் விடாமல் தொழுகிறீங்கன்னு சொல்லி வெளியே இருந்து சொல்லி அவருக்கு மனதில் ஒரு பெருமையை உண்டாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொழுகையில். இரண்டாவது நாம் பார்க்குறோம் ஜக்காத்தினுடைய சமயத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு மனிதன் தன்னுடைய ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாலும் கூட கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் அது தெரியும். குறைந்தபட்சம் அந்த ஜக்காத்தை வாங்கக்கூடியவருக்கு அந்த அமல் தெரியும். யாருக்கும் தெரியாமல் ஜக்காத்தை நிறைவேற்ற முடியாது, யாருக்கும் தெரியாமல் தொழுக முடியாது என்பதை போல யாருக்கும் தெரியாமல் ஜக்காத்தையும் நிறைவேற்ற முடியாது. ஆக குறைஞ்சபட்சம் வாங்குறவராவது 4 பேர்த்திட்ட போய் இவர் எனக்கு உதவி செய்தார் என்று உங்களுடைய அமலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அமல்கள் வெளிப்படுகின்ற பொழுது அந்த அமல் உங்களுடைய மனதில் ஏதோ ஒரு சமயத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும் பெருமையையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சிக்கலான விஷயங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து பார்க்கிறோம், இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஹஜ் இருக்கிறது. அந்த ஹஜ்ஜும் அப்படித்தான், யாருக்கும் தெரியாமல் போய்விட முடியாது. லட்சோப மக்கள் இருப்பார்கள், சொந்த பந்தங்களுக்கு தெரியும், ஜமாத்தார்களுக்கு தெரியும், சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியும், தெரியாமல் ஹஜ்ஜுக்கு போக முடியாது. அதே நேரத்தில் எல்லா மனிதர்களிடத்தையும் சொல்லி செல்லுகின்ற பொழுது மனதில் பெருமைக்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லாவற்றையும் யோசித்த மாதிரி நோன்பை யோசித்து பார்க்கிறோம். வெளிரங்கத்தில் ஒரு மனிதர் நோன்பு வைத்திருக்கிறாரா அல்லது நோன்பு வைக்காமல் இருக்கிறாரா என்பதை அவர் சொல்லாமல் வேறு யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. இதுதான் நோன்புக்கான மிகச்சிறந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பாக இருக்கிறது. நோன்பு வச்சிருக்கிறோம் ரமதானுடைய காலத்தில்னு சொன்னால் நாம் சொல்லாமல் தெரியாது. ஒருவேளை நோன்பு வைக்காமல் இருந்தாலும் கூட நாம் நோன்பாளியைப் போலவே நடந்து கொண்டோம்னு சொன்னாலும் இவரும் நோன்பாளி என்று நினைத்து கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நோன்பு வைத்த ஒருவர் வெளியே நோன்பாளியாக காட்டிக்கொண்டு வீட்டுக்கு போய் உட்கார்ந்து நல்லபடியாக சாப்பிட்டாலும் கூட யாரும் அவரை வீட்டிற்குள்ளே வந்து கதவை திறந்து பார்த்து நீ நோன்பாளியா இல்லையாங்கிறத
ஆராய்ச்சி செய்ய மாட்டார்கள். இந்த நேரத்தில் நாம் யோசிக்கிறோம், ஒரு மனிதன் யாரும் பார்க்காத பொழுதும் எதையும் சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை என்கிற பொழுது அவனுடைய நோன்பு அல்லாஹுக்காக வேண்டி பரிசுத்தமாக செய்யக்கூடிய ஒரு அமலாக மாறிவிடுகிறது. பிறர் பார்க்கணுங்கிறதுக்காக தொழுகலாம், ஆனால் பிறர் பார்க்கணுங்கிறதுக்காக நோன்பு வைக்க முடியாது. நோன்பை வெளிப்படுத்த முடியாத அமலாக நோன்பு இருக்கிறது. அது ஹாலிசன், பரிசுத்தமாக அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே செய்யக்கூடிய அமல். எனவே தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், நோன்பு எனக்கானது, அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்கானது, நான் தான் அதற்கு கூலியாகிறேன், நானே அதற்கு கூலியாகிறேன் என்று சொல்லுகிறான். அந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, அகிமி ஸலாத்த, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், லிதிக்ரி, என்னுடைய நினைவு நினைவுக்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் எனக்காக நீங்கள் நோன்பு வையுங்கள்னு சொல்கிறான். எனவே நோன்பு இந்த உலகத்தில் பாக்கியமான ஒரு அமல். நோன்பு மறுமையில் ஒரு மனிதனுக்காக வேண்டி ஷஃபாஅத்து செய்யக்கூடிய அம்சமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய சமயத்தில் நமக்காக நான் வைத்த நோன்பு அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து, யா அல்லாஹ், நீ கடமையாக்கிய ஒரே காரணத்திற்காக இவர் ஹலாலான உணவை சாப்பிடாமல் பகல் காலங்களில் உண்ணாமல் இருந்தார், பகல் காலங்களில் குடிக்காமல் இருந்தார், பகல் காலங்களில் ஹலாலான மனைவியின் பக்கம் சேராமல் இருந்தார், இந்த காரணத்திற்காக வேண்டி இவருக்கு நீ பாவ மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய அம்சமாக நாளை மறுமையில் 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று நோன்பு, இன்னொன்று குர்ஆனும் நாளை மறுமையிலே நமக்காக சிபாரிசு செய்யும். யா அல்லாஹ், இந்த மனிதர் என்னை கண்ணியப்படுத்தினார், இந்த மனிதர் என்னை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார், இந்த மனிதர் உலகத்தினுடைய காரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு எனக்காக நேரம் கொடுத்தார், என்னை ஓதினார், என்னை படித்தார், என்னை விளங்கி கொண்டார், என்னை கொண்டு அமல் செய்வதற்கு முற்பட்டார், என்னை கண்ணியப்படுத்தினார் என்று குர்ஆன் நமக்காக நாளை மறுமையில் ஷஃபாஅத்து செய்யும். நோன்பு நாளை மறுமையில் நமக்காக ஷஃபாஅத்து செய்யும். இப்படியான பாக்கியம் நிறைந்த மாதமும் பாக்கியம் நிறைந்த அமலும் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நோன்பு சார்ந்தும் நோன்பு குறித்த அமல்கள் குறித்தும் நாம் அதிகமான விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நோன்பில் ஒரு சில அடிப்படையான சட்டங்கள் இருக்கிறது, தெரிந்து கொள்வதும் கடமையான விஷயமாக இருக்கிறது. நோன்பு யாரின் மீது கடமை? இஸ்லாம் சொல்லுகிறது, முதல் விஷயம், நோன்பு ஒரு முஸ்லிமின் மீது கடமை. இரண்டாவது, நோன்பு ஒருவர் நோக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆக்கில், சுயநினைவு உள்ளவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, பாலிர், பருவ வயதை எட்டியவராக இருக்க வேண்டும். 3, அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். 4, அவர் பிரயாணியாக இல்லாமல் உள்ளூர்வாசியாக இருக்க வேண்டும். 5, அவர் நோய் நொடிகளை விட்டும் நீங்கியவராக இருக்க வேண்டும். இதில் முஸ்லீம் என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடு இல்லை. அதே நேரத்தில் பருவ வயது எட்டியிருக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் 2 விஷயங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். ஒருவர் உள்ளூர்வாசியாக இருக்கும் பொழுது நோன்பு கடமை. பிரயாணம் செய்தால் நோன்பை விடுவதற்கான சலுகையை மார்க்கம் வழங்கி இருக்கிறது என்றாலும் கூட வஅன்தஸூமு கைருல்லக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் நோன்பு வைத்தால் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது. ஏன்னா சமகாலத்தில் பிரயாணங்கள் என்பது மிகவும் சொகுசான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. பேருந்தில் போனாலும் சரி, ரயிலில் பயணமாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உடல் அலுப்பில்லாமல் எத்தனை 100 கிலோமீட்டர்கள் கூட நம்மால் பயணம் செய்ய முடியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅன்தஸூமு கைருல்லக்கும், நீங்கள் பிரயாணத்தில் நோன்பை விடுவது உங்களுக்கு ஆகுமானதாக இருந்தாலும் கூட நீங்கள் நோன்பு வைப்பது தான் உங்களுக்கு சிறந்தது, நோன்பு வைத்தால் உங்களுக்கு சிறப்பு என்று அல்லாஹ் சொல்லும். இரண்டாவது, கவனமாக யோசிக்க வேண்டிய விஷயம், நோயாளிகளுக்கு நோன்பு வைப்பதிலிருந்து மார்க்கம் விலக்களித்திருக்கிறது. எந்த நோய் வந்தால் நாம் நோன்பை விடலாம்னு சொன்னால், நோன்பு வைப்பதன் மூலம் உங்களுடைய நோய் அதிகமாக ஆகி உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்றிருந்தாலோ, அல்லது நீங்கள் நோன்பு வைப்பதன் மூலம் உங்களுடைய நோய் வேறு விதத்தில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றிருந்தாலோ, அல்லது நோன்பு வைப்பதன் காரணமாக புதிதாக ஒரு வியாதி உண்டாகலாம் என்கிற ரீதியில் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருந்தால், அந்த பரிந்துரையை நோன்பை பற்றி விளங்கிய முஸ்லிமான பேணுதல் உள்ள ஒரு மருத்துவர் பரிந்துரை செய்கின்ற பொழுது நோன்பை விடுவது ஜாயிஸாகும்.
இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். நோய் வந்திருக்கிறது, நோன்பு வைக்கவில்லை, பரவாயில்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு கஃபாராவை கொடுத்திருக்கிறான். நோன்பு வைக்காதவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் கவனிக்கணும். நோன்புடைய காலகட்டத்தில் நோன்பு வைக்கவில்லை, பரவாயில்லை, மக்கள் நோன்பாளிகள் வெகுஜன மக்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் பொது இடங்களில் இருந்து நான் நோன்பு வைக்கவில்லை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் எந்த ஒரு அமலையும் ஒரு முஃமின் வெளிப்படுத்துவதை ஆகப்பெரும் அருவருப்பான ஒரு காரியமாக இமாம்கள் பார்க்கிறார்கள். நீங்கள் நோன்பு வைக்கல, பரவாயில்லை, அதற்காக மக்கள் கூடக்கூடிய இடத்திலிருந்து தேநீர் அருந்தி கொண்டிருப்பதோ, புகைப்பிடிப்பதோ அல்லது சாப்பிடுவதோ குடிப்பதோ ஆகமான ஒரு முஃமின் செய்யக்கூடிய கண்ணியமான காரியம் அல்ல என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆவோடு நிறைவு செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் ரமலானுடைய காலம், ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய நசீபை தர வேண்டும். அதில் நோன்பு நோக்கக்கூடிய நசீபை தர வேண்டும். அந்த நோன்பு நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி வைக்கக்கூடியது. அன்று பிறந்த பாலகர்களைப் போல நோன்புடைய காலம் நிறைவடைகின்ற பொழுது நம்முடைய எல்லா பாவங்களையும் கழித்து எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தை பேணுதலோடு இறைவனுக்காக கழிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி நிலருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.